புளியார்பட்டி கிளம்பிட்டோம். உங்களுக்கு புளியார்பட்டி போறோம்னா எந்த தூர டிரைவிங் பண்ணிட்டு வரேன். இங்கேருந்து நேராக புளியார்பட்டி போகிறோம், மதுரை போகிறோம், திருச்சி ஸ்ரீரங்கம் வரோம். கும்பகோணத்தில் எங்கள் அம்மா 2 கோயில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பாவும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. 6 நிமிஷம் 218 கிலோமீட்டரு. சூப்பராக 2 ரூமையும் புக் பண்ணிட்டோம். பிள்ளையார்பட்டியில் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ரூம் பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவோட ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், அபிஷேகம் கொடுத்துருக்கோம். செம்ம லேட் ஆகிடுச்சு. புடி கார்ஜி புடி. சரிதா? வெளியில் இருந்து வரும் மருகம்பல் திருக்கோயிலுக்குள் அனுமதி இல்லையா? விஹா நீங்க இப்ப ஹாப்பியா? மலையை செதுக்கி தான் பிள்ளையார பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் விநாயகர் இருக்காரு. கற்பக ஜோதி படக்கடை. இவர்கிட்ட எல்லா வேலையும் ரொம்ப நியாயமாக இருக்கும். இந்த வேலைங்களுக்கு நான் கேரண்டி. இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த இடம். இங்கேருந்து முடிச்சாச்சு, சப்போர்ட் பண்ணி வச்சு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அங்கே போய் பார்க்கலாம், மீட் பண்ணலாம் வாங்க. பிள்ளையார்பட்டியிலேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 55 to 60 கிலோமீட்டர்ஸ், 1 hour டிரைவ் தான் காமிக்குது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம புள்ளியார்பட்டி கிளம்பிட்டோம். ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், புளியார்பட்டி கிளம்பிட்டோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு புளியார்பட்டி போறோம்னா எந்த தூர டிரைவிங் பண்ணிட்டு வரேன். அப்புறம் வந்து என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது என்ன டிரைவ் பண்ணுறது இந்த தூர. ஓகேவா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு வந்து நம்ம எந்தெந்த கோயில் கவர் பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து நேராக புள்ளியார்பட்டி போகிறோம். பிள்ளையாரை பார்த்துட்டு அங்கேருந்து மதுரை போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ரிட்டன் திருச்சி ஸ்ரீரங்கம் வரோம். ரங்கநாதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் எங்கள் அம்மா 2 கோயில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாஞ்சியம், திருக்கைகாவூர். அது போயிட்டு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து மீட் பண்ணுறோம். பாருங்க, அம்மா அப்பாவும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு 3 மணி நேரங்க. கரெக்டாக நான் ஸ்டாப்பாக 3 hours டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம். 3 hours 5 minutes 218 கிலோமீட்டர்ஸ். கொஞ்சம் கதவு சார். சரி இறங்கிட்டு சார். ஏன்னா பாருங்க, ஒரே டிரைவாக அடிச்சுன்னு வந்துட்டோங்க. 3 மணி நேரம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் 218 கிலோமீட்டரு. 10 கொடுத்துருக்கு ஆவரேஜாக மைலேஜ். இதுவே கம்மி தான், ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக்கு கூட்டம் வேறு. வந்துட்டோங்க. 3 மணிக்கு கிளம்பணும். ஒரு 9:30 அந்த மாதிரி வந்துட்டோம். நடுவில் 2 பிரேக் எடுத்தோம். டீ காஃபிக்கு ஒன்று, டின்னருக்கு ஒன்று வந்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு தான் வந்திருக்கோம். இவர் தான் நாளைக்கு காலையில் வந்து நம்மளுக்கு அபிஷேகம் தர்ஷன்லாம் புக் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் தான் இப்போ ரூமும் காமிக்க போகிறாரு. நம்மளுக்கு நல்ல பழக்கமான ஒரு போன வாட்டி நானும் ஒய்ஃப் குழந்தை மட்டும் வந்தோம். இந்த வாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கோம். இருங்க, இதுதான் அவரோட கடை. நான் காலையில் வெளிச்சத்தில் காமிக்கிறேன். அவரையும் உங்ககிட்ட பேச சொல்கிறேன். நீங்கள் பிள்ளையார்பட்டி வந்தால் எல்லோரும் இவர் கடைக்கு வாங்க. சூப்பராக 2 ரூமையும் புக் பண்ணிட்டோம். அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமு, எங்களுக்கு ஒரு ரூம். அது பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு ரூம். ஓகே எல்லாம் ஒன்று தான்ப்பா. நல்லா இருக்குங்க. கண்ணாடி ரூம் நீட்டாக இருக்கு. இதே நம்ம சென்னையாக இருந்தால் இது ஒரு பெரிய அமௌண்ட் கேட்பாங்க. இது நான் வந்துடுறேன் வெளியே. பிள்ளையார்பட்டியில் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ரூம் பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவோட ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 6 மாதம் முன்னாடி ஒய்ஃபோட வந்தேன். ஒரு நார்மல் லாட்ஜு அந்த மாதிரி ஹோட்டல் ரூம்ஸ், கோயில் ரூம்ஸ்னு இருக்கும். ஆனால் இது பாருங்களேன், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. 5 ஸ்டார், ஆல்மோஸ்ட் இது 5 ஸ்டார் தான். ஸ்டார் ஹோட்டல் தாங்க. லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனியாக இண்டிவிஜுவல் சாவி, கோட் ஹேங்கரு, ட்ரையர், ஹேர் ட்ரையரோட இருக்குது. வேணாம் லாக்கர். குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு டே 2
கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அபிஷேகம் கொடுத்துருக்கோம். செம்ம லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 8:30க்கு அபிஷேகம், 8 o'clock அங்கே இருக்கணும். மணி இங்கே வந்து 7:45 ஆகிடுச்சு. டகடகன்னு கிளம்பிட்டே இருக்கும். பாருங்கள், அம்மா ரெடி, குழந்தை ரெடி, டேடி ரெடி, நானும் சூப்பர் ரெடி. அம்மா சாரி எடுத்துக்கோங்க. ஓகேங்க, நம்மளுக்கு இந்த வேஷ்டியெல்லாம் போட்டுக்கிட்டு காரில் சேட்டா எல்லாரும் ரெடி 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 ரெடி. புடி புடி கரைச்சி புடி. நல்லா பின்னாடி வர தங்கம். அப்புறம் உங்கள் டேடி நினச்சிப்பாரு, நம்ம குழந்தை நம்ம காரில் எங்கேயோ எட்ஜில் உட்காந்துருக்கோம், இவனுங்க நல்லா பட்ஜாக உட்காந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4000 ரூபா பெட்ரோல், 4100 ரூபா பெட்ரோல் சரியாக போச்சுப்பா 1 வேக்கு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டாவது கட்டிடுறோம் உங்ககிட்ட. இல்லைப்பா, நான் அதுக்கு சொல்ல, நான் மைலேஜுக்கு சொல்கிறேன். ராஜா, இந்த ஷர்ட் நீ எடுத்து கொடுத்தது செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல். ஊர் எப்படி இருக்கு பத்தியமா? இப்படி தான் எங்கப்பா எங்க வெஜிடேரியன் பாருப்பா. அவங்களோட ஹோட்டல் அவங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும். வணக்கம், நான் உங்கள் வாசு. சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அபிஷேகம் கொடுத்துருக்கோம். விஹான் பேசுப்பா. அப்படியாடா? வாங்கும்போது இதான் சொன்னா என் குழந்தைய அவனை ஏமாற்றவே முடியாதுங்க. எதுனாலும் டக்குன்னு சொல்லுவான். சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. சும்மா இதெல்லாம் ஆச்சலாம் ஒரு இலக்கி வச்சிருக்கேன் கார்த்திகா. பழம் சாப்பிடலான்ட்டு. சிரஞ்சி சிரஞ்சி தெரியுதா? பெருசா தெரியல. தெரியுது. மெயின் ரோட்லேருந்து உள்ள திரும்பி போகிற வழி. இப்போ காரெல்லாம் இங்கே அவர் கடை கிட்டோம், அங்கே கோயில் கிட்ட. தனபாண்டி சார், மார்னிங் லேட் ஆயிடுச்சு. அவர் அப்படியே அந்த பக்கம் உட்காந்து. இல்ல இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். சார் அப்படியே உள்ள லேட் 8:30 தான் உள்ள போலாம். ஒண்ணும் பிரச்சனை. நீங்க இந்த ஆபீஸ் இருக்குல, ஆமா அங்க நின்னுங்க வந்துறேன். சரி, நம்ம ஆபீஸ் கிட்டயா? அது லெஃப்ட் திரும்பி அங்க. ஆமா, இப்படி லெஃப்ட் திரும்பி ஆபீஸ் இருக்கு. சரி ஓகே, ரைட் வாங்க. முன்னாடி பண்ணிருக்கீங்களா அபிஷேகம்? இல்லப்பா, எனக்கு தெரியல. நான் இங்க வந்து 20 வருஷம். ஓ, பண்ணதில்லை. ஸ்ரீவித்யா மாசம் வந்துருதான்ப்பா. இதுதான் கோடியில போடுறது போல இருக்கு. மேக்கப் இல்ல அது. காது பிரச்சனைப்பா எனக்கு. காது பிரச்சனைப்பா. காது கத்தக்கூடாது. ஏன் கத்தக்கூடாதுன்னு? நல்ல புள்ள இல்ல நீ? நீ நல்ல புள்ளையா கீரி புள்ளையா? வெளியில இருந்து வரும் மருகம்பல் திருக்கோயிலுக்குள் அனுமதி இல்லையாம். சரி, தங்கத்துல வாங்கி போடு. ஏன் அப்படி பண்றாங்களா? ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோங்க இந்த அபிஷேகம் இதுக்காக. செப்பல் போட்டில? ஆமாம். வண்டி அப்படியே நிற்கிறேன். டேடி இறங்கிக்கோ, காலில் வரும்போது பார்த்துக்கலாம். இறங்கிக்கோ. இறங்கிக்கோங்க. சரி இறங்கிக்கோங்க. வந்து கொடுக்கலாம். இது இல்லை நேராக போ.
கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நீ வந்திருக்கீங்க ஏன் சார்? ஆமாம் நீ கூட்டம் இல்லை இன்னைக்கு கூட்டம் இன்னைக்கு சனி ஞாயிறு எப்போதும் கூட்டம் பார்க்கும். குட் மார்னிங். உள்ளே போய் உட்கார வச்சுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு உள்ள எல்லாம் இது பண்ணுவாங்க, எல்லா பேரையும் கேட்பாங்க, சொல்லிடுங்க. எல்லாரும் பேரும் சொல்லிடுங்க. செப்பல் எப்படி போட்டுருங்க? நடந்து வாடா. பசங்களாம் நடந்து போட்டு பாரு. அப்போ வா, அம்மா கை பிடிச்சிக்கோ வா. நீ யார ஏன் நீங்கள் பாரு விஹா நீங்கள் பாரு வயலட் கலர்ல இருக்கு. இந்த தான் ஃபிஷ் மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்க. எவ்வளோ ஃபிஷ் ஏன் வா போலாம். நல்ல விசேஷமாட்டேன். ஆஹா பின்னாடி பின்னாடி போய் தோணும். பேபி கொடுங்க, பேபிக்கு அந்த கொடுத்து வேணாப்பா, அப்படி கூட விஹான் செய்யப்பட்ட அவன் பயந்துட்டான் பயந்துட்டான். என்ன பண்ணாதுப்பா, என்ன பண்ணாது கொடு, சும்மா அது அது பெருசு கொடுங்க, நீங்களே கொடுங்கம்மா. கொடு கொடு போய் சும்மா கொடுங்க, ஒன்று கொடுங்க. நல்லா நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் பரட்சணை வரலாம் வச்சு வாங்கி தோடு தோடு போ. இரு அவன் தொட போகிறான். வா வா தொடுப்பா தொடு, இங்கே வா. ஏன் வா இங்கே வா, தொடு தொடு, ஒன்றும் பண்ண தொடு. ஒன்றும் பண்ணாதுப்பா. வா தொடுப்பா, வா தொடு, பின்னாடி பக்கம் போய் தொடு. போட்டு மங்களே சிவே சர்வார்த்தகாரகே. தொடுப்பா வேன் போய் தொடு. ஹாப்பியா எடுத்துன்னு தான் பாரு. பரவாயில்ல சும்மா ஒரு கார்த்திகா, ஏன்னா உனக்கு தான் ஷூட் பண்ண தெரியும். வாசு பக்கத்தில் நிற்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி வீடியோ போடணும். இல்லை பக்கத்தில் இவங்கெல்லாம் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க போல. நீங்க பாடணும் போறீங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
கவர் தொட்டாச்சு வாடா வாடா வா 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 கோபுரத்தையே பார்த்தாச்சு. ஆமாம் கோபூர் பார்த்தாச்சு. நீங்கள் வா. நான் இது வரைக்கும் தொட்டு பார்த்ததே இல்லை. தொட்டு பார்த்தலையா? எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்தாம்மா இரு வர ஆ ஏன் நீங்கள் வா இங்கே வா ஆயிடுச்சு பிரதர். தேங்க்யூ. ஓகே. வியன் கார் தேங்காய்லாம் இந்த கடையில் தாங்க வாங்கணும். சூட தேங்காய் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு தேங்காய் வந்து 20 rupees. பரவாயில்லைங்க. இல்லை ஒரு திருப்தியான மங்களகரமான தரிசனம். ஆக்சுவலாக இந்த பிள்ளையார்பட்டி கோயிலே வந்து மலை தாங்க. மலையில் தான் வந்து சாமி இருக்கார். ஆக்சுவலாக மலையை செதுக்கி தான் பிள்ளையாரை பண்ணியிருக்காங்க. இது பிள்ளையாரோட பேக் சைடு நீங்கள் பார்க்குறது. விநாயகரோட பேக் சைடு பாருங்கள், மலை தான் பாருங்கள். அந்த மலையை குடஞ்சி தான் சாமியோட இது பண்ணியிருக்காங்க விக்கிரகத்தை. இதுக்கு பின்னாடி தான் விநாயகர் இருக்கார். இதுக்குள்ள சாமியோட சிலை பண்ணிருக்காங்க. இங்கே தான் சுயம்பு விநாயகராம். அதான் அந்த மலையில தான் தோன்றி இருக்காரு விநாயகர். இப்படி வச்சிருக்கானுங்க குட்டியா. அது எடுங்கம்மா. நீ ஏமா உனக்கு அவர் என்னமா போட போறாரு? விலை கேட்க கூடாதா? அவர் எப்படியும் எடுங்க, நான் உங்களுக்கு பார்த்து அசலே கொடுங்க. நீங்க வெள்ளை போடுங்க. ஏன் நீங்கள் வாப்பண்ண அசலே வாங்கிக்கிறேன். நீங்க எடுங்க. இதுதான் 150. அதே 150. அது மண் பிள்ளையார். சரி அது பரவாயில்ல. மண்புள்ளி சரி 150 தானே. நீங்க 120 கொடுங்க. அசல பரவாயில்ல, அது 2 கொடுத்துருங்க. தானே அது கம்மி வாங்கிக்கிறேன். எடுத்துங்க. இவர் தாங்க நம்ம ஃப்ரெண்டு. பிள்ளையார்பட்டி வந்தீங்கன்னா இவர் கடைக்கு நீங்கள் வாங்க. நான் கடை இந்த பாருங்கள், இந்த கணபதி விலாஸ் ஒன்று இருக்கும் கோயில்கிட்ட. கோயிலுக்கு போகிற வழியில் கணபதி விலாஸ் இருக்கும். அது எதிர்கடை தான் இவரோட கடை. இவர் பேர் வந்து தனபாண்டி. கற்பக ஜோதி படக்கடை. கற்பக ஜோதி படக்கடை. இவர்கிட்ட எல்லா வேலையும் ரொம்ப நியாயமாக இருக்கும். இந்த வேலைங்களுக்கு நான் கேரண்டி. இவர் கடைக்கு நீங்கள் வரலாம். ரொம்ப சந்தோஷம். அவர் தாங்க எங்களுக்கு அபிஷேகம் புக் பண்ணி ரூம் புக் பண்ணி எல்லாமே ஹெல்ப் பண்ணார். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இவர் கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். இவர் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணும்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். வாங்க. இதுதாங்க நான் தங்கியிருந்த இடம். இங்கேருந்து முடிச்சாச்சு சப்போர்ட் பண்ணி வச்சு கிளம்ப போகிறோம். இவங்களோட அருமையான ஹோட்டல். எதிர்க்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று கணேஷ் மெரிடின்னு கட்டுறாங்க. எல்லோரும் பிள்ளையார்பட்டி வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. நான் ரூமோட இதுவும் உள்ளே காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அங்கே போய் பார்க்கலாம், மீட் பண்ணலாம். வாங்க. கிளம்பிட்டோங்க. பிள்ளையார்பட்டியிலேருந்து கிளம்பிட்டோம். பிள்ளையார் புண்ணியத்தில் ஒரு அருமையான தர்ஷன் வித் அபிஷேகம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டேவும் சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் காமிச்சிருந்தேன். அடுத்தது வந்து மதுரை போயிட்டுருக்கோம் மீனாட்சி அம்மனை பார்க்க. ரூட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பொல்யூஷன் இல்லை, டிராஃபிக் இல்லை, கன்ஜெஷன் இல்லை. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மொத்தம் 70 கிலோமீட்டர்ஸு விநாயகர் பிள்ளையார்பட்டியிலேருந்து மதுரை. நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். 10-15 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 55 to 60 கிலோமீட்டர்ஸ் 1 hour டிரைவ் தான் காமிக்குது.